ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் அறுசுவை காதலன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, தோசை பார்க்க போகிறோம். தோசையில் அந்த வகையில் வெங்காயம், கடலப்பருப்பு, பச்சை மிளகாலாம் போட்டு ஒரு அருமையான தோசை சுட்டிருக்கோம். இது பேர் தாளிச்ச தோசைன்னு சொல்லுவாங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேவையான அளவு உப்பு, கடலப்பருப்பு, வெங்காயம், கடுகு போட்டுக்கோங்க. அப்புறம் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டுட்டு மாவில் சோடா மாவு போட்டுட்டு நல்லா கலக்கி எடுத்துக்கோங்க. இப்போது தோசை கல்லை வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக வேணும்னா கொஞ்சம் ரவை கொஞ்சம் போட்டுக்கோங்க. ரவை இருந்தால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எடுத்து ஒரு கை அப்படியே ஊற்றி மலைன்னு போட்டு இப்படி ஒரு பெரட்டு, அப்படி ஒரு பெரட்டு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அடுப்பு கொஞ்சம் ஸ்லிம்மில் இருந்ததால் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிட்டேன். எப்போவுமே தோசை சுடுற மாதிரி சுடாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதை வச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு இட்லி பொடி, அப்புறம் பிரண்டை பொடி, வல்லாரை பொடி இதெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது வெந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எடுத்துடலாம். நல்லா கம்மன்னு சூப்பராக வெந்திருக்கு. நல்லா பொன்னிறமாக வெந்திருக்கு பாருங்கள். நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.